Mutton dry fry. ஆஹா, இப்பதான் இது ஒரு மசாலா மாதிரியே தெரியுது. ஆக்சுவலி இதுல தான் ஃபுல் சத்தே இருக்கும். எல்லாமே இந்த வேக வச்ச தண்ணியில தான் இருக்கும். ஸோ அதை எப்பவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் ஒரு டிப்புங்க. குக்கரோட ஸ்டீம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கரண்டியை உள்ள சொருகிட்ட தூக்கிட்டீங்கன்னா இது வந்துடும். ஆக்சுவலி இந்த டிஷ் நிறைய தடவை நானே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. ஆனால் இவ்வளோ சூப்பராக வந்ததே கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ட்ரை ஃப்ரை. மட்டன் ட்ரை ஃப்ரை பண்ணுறதுக்கு மற்ற தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, அதாவது பட்டை, ஏலக்காய், லவங்கம், வெங்காயம் வந்து நமக்கு 2 பார்ட்ஸ்ல தேவைப்பட போகுது. ஒரு வெங்காயம் வந்து நம்ம மசாலா பண்றதுக்கும், இன்னொரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி ஆட் பண்ண போறோம். பெரிய துண்டு இஞ்சி, அப்புறம் 5 பல்லு பூண்டு, மிளகு 2 டேபிள் ஸ்பூன், தனியா 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, பச்சை மிளகாய் 3, காஞ்ச மிளகாய் 8 அண்ட் நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் மட்டன். அண்ட் ஃபர்ஸ்ட் இதை க்ளீன் பண்ணிடலாம். டெண்டர் கட்ஸே பாதி பண்ணியிருப்பாங்க, நம்மளும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ மட்டனும் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த பீசஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய ஃப்ளெஷ்ஷோட கரெக்டாக எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு வந்து அந்த கொழுப்பு, எலும்பு எல்லாமே டேஸ்ட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக மட்டன் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டெப் இந்த மட்டன் ட்ரை ஃப்ரைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மட்டனை தனியாக வேக வைக்க போகிறோம். ஸோ குக்கர் எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல நம்மளோட 1/2 கிலோ மட்டனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு அண்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். மட்டன் வந்து கவர் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ குக்கரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 20 to 25 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 4 விசில்ஸில் இந்த மட்டன் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். ஸோ இது குக் ஆகிற டைமில் நம்ம மற்ற மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஆயில் ஆட் பண்ணாமல் நம்ம அரைக்கிறதுக்கான சில ஸ்பைசஸை இதில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 8 வடை மிளகாய், அதாவது காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், நம்ம பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு, பொடியாகவே நறுக்கல, நம்ம நறுக்குன இஞ்சி பூண்டு, அப்புறம் இதோட ஒரு வெங்காயம் வந்து நீங்கள் ரஃபாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த தனியா வந்து லைட்டாக கலர் மாறும். ஸோ அது வரைக்கும் இது ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மசாலாவோட அரோமாலாம் வருது. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளோட மசாலாவையும் நம்ம அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. அண்ட் நாலாவது விசிலும் வந்தாச்சு. ஸோ நம்மளோட மட்டனும் வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கும். இதுதான் நம்மளோட ட்ரை ஃப்ரை மசாலா. ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. ஒன்றா போட்டு கலந்துட்டோம்னா நம்மளோட டிஷ்ஷே ரெடி. ஸோ மட்டனை ஆஃப் பண்ணிடலாம் அண்ட் நம்மளோட பேனை ஹீட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒரு டிப்புங்க. நீங்கள் வந்து குக்கரோட ஸ்டீம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கரண்டியை உள்ளே சொருகிட்ட தூக்கிட்டீங்கன்னா இது வந்துடும். அண்ட் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் நம்மளும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ குக்கர் வந்து காம் ஆயாச்சு. ஓகே, ஸோ மீன்வைல் நம்மளோட பேனில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட் வரும்னு. ஸோ நல்லா நமக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் செக்கோலேருந்து நீங்கள் எண்ணெய் வாங்கும்போது அவங்களே இவ்வளோ ஒரு அழகான டின்னில் நல்ல ஒரு ஸ்பவுட்லாம் போட்டு உங்களுக்கு குத்துருவாங்க. ஸோ
ஹாப்பியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பொதுவாக எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் மட்டன் சமைக்கும் போது அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். மட்டன்னா அது வந்து சண்டே மட்டும்தான் வாங்க முடியும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கடைக்கு வரைக்கும் போய் வெயிட் பண்ணி அவங்க என்ன ஆட்டுக்கறி கொடுக்குறாங்கன்னு பார்த்து செக் பண்ணி வாங்கணும். இல்லைனா வந்து சமைச்சதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டே மாறிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு மட்டன் வாஸ் சச் அ ஸ்பெஷல் டிஷ். ஆனால் டெண்டர் கட்ஸ் நாங்கள் டிஸ்கவர் பண்ணதுலேருந்து மட்டன்லாம் அப்படியே சர்வசாதாரணமாக ஆகிப்போச்சு. ஏன்னா எடுங்க உங்கள் ஆப்பை, அதில் வந்து நீங்கள் நல்லா என்ன மட்டன் வேணும், அதுவும் என்ன கட், சம்டைம்ஸ் போன்லெஸ் மட்டன்லாம் கூட கிடைக்கும். அது என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா 2 மணி நேரத்தில் அவங்களே வந்து வீட்டில் கொடுத்துட்றாங்க. இஷ்டத்துக்கு டெய்லி கூட மட்டன் சமைச்சு சாப்பிடலாம். ஸோ ஒரு 2 to 3 minutes வெங்காயம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆஹா, இப்போதான் இது ஒரு மசாலா மாதிரியே தெரியுது. ஸோ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து மட்டன் ட்ரை ஃப்ரை. அது வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும்னா நம்ம அந்த கிரேவி அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணிடணும் இல்லைங்களா. ஸோ மட்டனோட வாட்டரை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதில் தான் ஃபுல் சத்தே இருக்கும். அந்த கொழுப்பு, ப்ரோட்டீன் எல்லாமே இந்த வேக வச்ச தண்ணியில் தான் இருக்கும். ஸோ அதை எப்போவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ தேவையான அளவு நம்ம டிஷ்ஷை பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு உப்பு போட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த கிரேவி வந்து உங்களுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்லா வந்து திக் கிரேவியாக வேணும்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்ல ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டனே இதுக்கு ஆட் பண்ணிடுவோம். அம்மா செம்ம வெயிட் இது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐ ஜஸ்ட் விஷ் எப்படி உங்களுக்கு வந்து இதை காமிக்க முடியுதோ அதே மாதிரி இதோட ஸ்மெல்லையும் காமிக்க முடிஞ்சா I'll be so happy because பிரமாதமான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வருது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி விட்ட அந்த மசாலா தான். நல்லா ரோஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டே தனி. அண்ட் கூட இந்த நல்லெண்ணெயோட அந்த வாசனை அண்ட் நல்ல ஃப்ரெஷ் டெண்டர் மட்டன் இருக்கும்போது எவ்ரி திங் ஜஸ்ட் மேக்ஸ் இட் அ பர்ஃபெக்ட் டிஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா சைடில் வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் நம்மளோட கிரேவி குக் ஆயிருக்கு. பட் நமக்கு தேவையான அந்த ட்ரை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் இதை சுண்ட விடலாம். ஆக்சுவலி இந்த டிஷ்ஷை நிறைய தடவை நானே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. ஆனால் இவ்வளோ சூப்பராக வந்ததே கிடையாது. இட்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ ப்ளீஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னும் ஒரு 10 to 15 minutes இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா வத்தி போய் அந்த ட்ரை ஃப்ரை நமக்கு கிடைக்கும். பட் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். சப்போஸ் சப்பாத்தியோட இல்லை தோசையோடு சாப்பிட்டு போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவியோடு சாப்பிடும்போது இட் வில் பி ஃபேண்டாஸ்டிக். நிறைய பாராட்டு நீங்களும் வாங்குவீங்க. ஓகே, ஸோ நம்மளோட மட்டன் ட்ரை ஃப்ரை இஸ் ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. அந்த மசாலாலாம் நல்ல குக் ஆகி அந்த மட்டனோட ஊறி போய் செம்ம டேஸ்டியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, த பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் கொத்தமல்லியை வந்து தூவிக்கலாம். கொத்தமல்லி போட்டிங்கனாலே அந்த டிஷ்ஷுக்கே வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்சிடும் அண்ட் டேஸ்ட்டும் எலிவேட் ஆகிடும். இதை ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா. ஸோ ஆஸ் ஆல்வேஸ் பிளேட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டோம்னா நம்மளோட மட்டன் ட்ரை ஃப்ரை இஸ் ரெடி.
என்னதான் நம்ம வந்து விழுந்து சமைச்சாலும் மட்டன் டிஷ்ஷஸை போய் கொடுக்கும்போது அந்த மட்டன் ஹார்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃபுல் எஃபர்ட்டுமே வேஸ்ட்டாக போயிடுங்க. ஏன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ப்ளீஸ் நான் உங்களை வந்து ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறேன், ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப 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 நல்லா இருக்குங்க. அந்த மசாலா, அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த நல்லெண்ணெய், மட்டன் எல்லாமே சேர்ந்து இட்ஸ் an amazing dish. உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த எபிசோடில் இன்னும் ஒரு அட்டகாசமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Nakshathra saying bye. நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ஃப்ரை. கடலை எண்ணெயில் சமைக்கும் போது டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்குங்க.